இன்றைக்கி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிஜேபி கிட்ட விலை போகாத தலித் தலைவர்களே கிடையாது. அதில் உறுதியாக எவ்வளவோ ஆசை வார்த்தைகள், நூற்றுக்கணக்கான கோடி பேரம் பேசப்பட்ட பிறகும் அடிபணியாத கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு கட்சி விசிகா. அந்த கட்சியை மட்டும் திமுக கழட்டி விட்டதுன்னா திமுகவோட நம்பகத்தன்மை அதில் பாதாளத்துக்கு போகும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, விசிகாவுக்கு 30% ஓட்டு இருக்கலாம், ஆனால் திரும்ப தான் கேம் சேஞ்சர். மக்கள் நல கூட்டணி தோற்றுருக்கலாம், ஆனால் அந்த மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி திமுக தோற்றுது. உருவான பிறகு 16 ஜெயலலிதா ஆட்சியை தக்க வச்சது காரணம் மக்கள் நல கூட்டணி. அன்னைக்கு திமுக நடந்து கொண்ட முறையால், குறிப்பாக ஸ்டாலின் அவருடைய அணுகுமுறையால் அந்த மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்தியவர் திருமா தான் கேம் சேஞ்சர். திருமா மட்டும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால் தேர்தலுக்கு முன்பே நாம் பத்திரத்தில் எழுதி கொடுத்து கையெழுத்து போடலாம். திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் படுதோல்வியை